எல்லாருக்கும் வணக்கங்க. ராகி சேமியாவில் இனிப்பு சேமியா பண்ணலாம் வாங்க. இதுக்கு அணில் சேமியா தாங்க எடுத்திருக்கேன். 2 லிட்டர் தண்ணியில் ஒரு பேக்கெட் சேமியாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வைங்க. அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா கூழ் மாதிரி ஆயிரும். திருப்பி தண்ணியை வடிச்சிட்டு அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். ஆவியில் வேக வச்ச சேமியா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். அதை எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா பாதி சூடு இருக்கும்போது அதில் சர்க்கரை எந்த அளவு இனிப்பு வேணுமோ அந்த அளவு சர்க்கரை, நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணாலும் சேர்த்திக்கலாம். கூடவே தேங்காய் துருவல், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்காக நல்லா பெரட்டிட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நெய் ஒரு 1.5 ஸ்பூன் விட்டு கலக்கி இளஞ்சூட்டில் சர்வ் பண்ணால் சூப்பரான இனிப்பு ராகி சேமியா ரெடிங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க.